அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவர் போட்டி போடுறாரா அப்படிங்கிறது ஒரு ஒரு கேள்வி. ஏன்னா பிஜேபியோட நோக்கம் இந்த தடவை என்னவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, அவங்க எவ்வளவு சீட்டு வாங்கினாலும் சரி, சீட்டுகள்ல அவங்களுடைய வின்னிங் சான்சஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்க. பிஜேபிக்கு தமிழ்நாடு முழுவதும் முன்ன இருந்த சூழ்நிலையை விட கொஞ்சம் பெட்டராவே இருக்காங்க. டிஎம்கேக்கு நீங்க பாக்குற இந்த ஓட்டு பெர்சன்டேஜ் டிஎம்கேயோட தனிப்பட்ட ஓட் பெர்சன்டேஜ் கிடையாது, அது கூட்டணிக்கு உண்டான ஓட் பெர்சன்டேஜ். டிஎம்கே 2019க்கு அப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய செல்வாக்கை இழந்து வருகிறது. திமுகவுக்கு ஆட்சிக்கு எதிரான பெரிய அதிருப்தி தமிழ்நாட்டில் நிலவுவதை நான் பார்க்கிறேன். தாவேகாவுக்கு ஒரு 20% இருக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட். திமுகவை வீழ்த்தணும்னால எல்லாரும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொன்னது எல்லா நேரமும் ஒன்று இரண்டாகணுங்கிற அவசியமே கிடையாது. விஜயை பயன்படுத்தி தன்னோட பேர வலிமையை அதிகப்படுத்தி டிஎம்கே ஜாஸ்தி சீட்டு வாங்கணும் தான் காங்கிரஸ் விருப்பப்படுவாங்க. அதே மாதிரிதான் இப்ப இந்த திருப்பரங்குன்ற விஷயம், இதையே அவங்க ஒரே நாள்ல முடிச்சிருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. டிஎம்கே தான் ரொம்ப இழுத்தாங்க. அது அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போனது திமுக தான். வணக்கம் நேயர்களே. அடுத்த வருடம் தேர்தலை சந்திக்க போகும் தமிழகத்தில் செய்திகளுக்கு என்றுமே பஞ்சமில்லை. இன்று மிக பரபரப்பான சில நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அது குறித்து நம்முடன் தனித்தன்மையான அரசியல் ஆய்வுகளை நடத்தும் திரு ஸ்ரீகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு டெல்லியிலிருந்து தமிழக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர் திரு பியூஷ் கோயல், அதுக்கப்புறம் இன்னும் மற்ற இருவர்களும் இணைந்து சென்னையில் திரு எடப்பாடி பழனிசாமியையும் அதிமுக நிர்வாகிகளையும் சந்தித்து மிக பரபரப்பான உரையாடல்கள் நடந்திருக்கிறது. குறிப்பா அவங்க 100 தொகுதிகள் கேட்டதாக ஒரு செய்தி வருது. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமா, நீங்க சொல்ற மாதிரி இப்ப பியூஷ் கோயல் பாஜகவின் மேலிட பார்வையாளர், தேர்தல் பொறுப்பாளர், அவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, சென்னை வந்திருக்காரு. அவர் எடப்பாடியை பார்த்து பேசியிருக்காரு. அலாங் வித் அந்த மற்ற பொறுப்பாளர்களோட சேர்ந்து வந்திருக்காரு. சோ அவர் புதுசு கிடையாது தமிழ்நாட்டுக்கு. பியூஷ் கோயல் இஸ் நாட் ஏ நியூ பர்சன். ஏற்கனவே 2019 அந்த டயத்துல எல்லாம் அவர் இருந்திருக்கிறாரு. சோ அவருடைய அந்த வருகை அப்படிங்கிறது 2 விதமா நான் பாக்குறேன். ஏற்கனவே ஜெய் பாண்டா தமிழ்நாட்டுல இருந்திருக்காரு. ஜெய் பாண்டா அஸ்ஸாமுக்கு தேவைப்படுவதால், ஏன்னா அஸ்ஸாமுடைய அஃபேர்ஸ் அவர் ஏற்கனவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால 2021 தேர்தலில் அஸ்ஸாம்ல ஜெய் பாண்டா தான் எலெக்ஷன் அப்சர்வரா இருந்திருக்காரு. சோ அதனால அவரோட சர்வீஸ் அங்க தேவைப்படுறதுனால அவர் அஸ்ஸாமுக்கு டெபியூட் பண்ணிட்டாங்க. அப்ப தமிழ்நாட்டுக்கு யாரு பண்ணணும் அப்படின்னு பாக்குற போது பியூஷ் கோயல் ஆப்வியஸ் சாய்ஸா இருந்திருக்காரு. சோ பிஜேபியில எப்போதுமே அந்த மேலிட பார்வையாளர்களை சுழற்சி முறையில பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏற்கனவே பூபேந்திர யாதவ் இப்ப பெங்கால்ல பிஸியா இருக்காரு, தர்மேந்திர பிரதான் இப்பதான் பீகாரா முடிச்சாரு. அப்படிங்கிற போது பியூஷ் கோயல் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ திஸ் இஸ் ஒன் பார்ட். செகண்ட் பார்ட் பாத்தீங்கன்னா 100 சீட்ஸ் கேட்டதா சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு தட் இஸ் நாட் அ கன்ஃபார்ம்டு நியூஸ். இந்த தடவை சீட்ஸே அவங்க பேசியிருக்க மாட்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா சீட்ஸ் எல்லாமே ஜனவரி 14க்கு அப்புறம், தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பிளான் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப எல்லாமே பூர்வாங்க பேச்சுவார்த்தை. அதாவது எப்படி ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருக்கு, சோ எந்த இடத்துல நின்னா எப்படி ஜெயிக்க முடியும், அதாவது ஒரு 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 ஓவராலான ஒரு பூர்வாங்க பேச்சுவார்த்தை அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதல்ல இந்த கூட்டணிங்கிறது உறுதி செய்யப்பட வேண்டும். ஏன்னா நம்ம பாக்குறோம் நிறைய அந்த ஈகோ சிஸ்டம்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, ஏப்ரல்ல அமித்ஷா உறுதி செஞ்சுட்டு போனாரு, அதுக்கப்புறம் எப்ப வேணாலும் இவங்க 2 பேரும் பிரிஞ்சுப்பாங்க, விஜய் வரணும்னு எடப்பாடி விரும்புறாரு, விஜய் இங்க வரணும்னா பிஜேபி கழட்டி விடணும் அப்படின்னு இவங்களே ஒரு விதமான ஒரு ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது. ஏன்னா எடப்பாடியும் பியூஷ் கோயலும் பார்த்து சந்திச்சு பேசுறது மூலமாக இவங்க அந்த கூட்டணியை உறுதி செய்யறதோட மட்டுமல்லாமல் அடுத்த ஸ்டேஜுக்கு இவங்க எடுத்துட்டு போறதுக்கு தயாராகிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த பேசிக் மெசேஜ் ஃப்ரம் திஸ் மீட்டிங் அப்படின்னு நான் பாக்குறேன்.
சார், அதே சமயத்துல இவங்க வந்து இப்ப இன்னைக்கு வந்து ஒரு வியூகம் அமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டதா அவங்க பேட்டியிலேயே வந்து அவங்க குறிப்பிடுறத வந்து கேட்க முடிஞ்சது. ஸோ அந்த வியூகம் எப்படி இருக்கோ அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய கணிப்பா இருக்கிற சமயத்துல, நான் 100 சீட்டுன்னு ஏன் ஆரம்பிச்சேன்னா, அப்படிதான் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு விவாதத்த தொடங்குறதாகவும், அதுல வந்து பிஜேபி உள்ளடக்கிய மற்ற கட்சிகளுக்கும். ஆனா குறைஞ்சபட்சம் 60 அந்த 60ல வந்து ஒரு 40லேருந்து 45 வந்து பாஜகவுக்கு அவங்களே நிக்கிறதாகவும், மீதி ஒரு 15 வந்து மற்ற கட்சிகளுக்கு. அதாவது டிடிவி தினகரனுக்கோ, இல்லாட்டி ஒரு ஓபிஎஸ் கட்சிக்கோ, இல்லாட்டி ஒருவேளை தேமுதிக வந்து சேர வந்தான்னா தேமுதிகவுக்கோ, அப்புறம் வந்து பாமக அன்புமணி தலைமையில இருக்கிற பாமகவுக்கோ, ஸோ இப்படி வந்து பல கட்சிகள் அதுல இடைய போறதாகவும், அதனால அவங்க வந்து அதிகமா பேரம் பேச வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறதாகவும் வந்து ஒரு பேச்சு அடிபடுது. அதனால தான் அப்படி கேட்டேன். அதே சமயத்துல இப்ப வந்து கொங்கு மண்டலத்துல அண்ணாமலைக்கு எந்த தொகுதி தரப்போறாங்க? அப்படின்னு வந்து ஒரு டிஸ்கஷன் போறதாகவும் வந்து தகவல் வந்துச்சு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2 விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆ, தேமுதிக, பாமக இவங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பிஜேபியோட ஒரு அம்பர்லா கூட்டணியில கொண்டு வராங்களா அப்படின்னு எனக்கு இன்னும் கன்ஃபார்ம்டா தெரியல. ஏன்னா எடப்பாடி மாதிரி ஒரு பர்சனாலிட்டி அவர் என்ன நினைப்பாருன்னா, அவருடைய ஒரு அவருடைய வழக்கமான ஒரு செயல்பாடு என்னன்னா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா தான் அணுகுவாருன்னு பாக்குறேன். தேமுதிகவை அவர் தனியா பார்ப்பாரு, பாமகவை அவர் தனியா பார்ப்பாரு. சோ அது மாதிரிதான் அவங்க பார்ப்பாங்கன்னு பாக்குறேன். இப்ப ஜி கே வாசனுக்குன்னு தனியா அவர் சீட் அலாட் பண்ணுவாரு. தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கு வேணா அந்த பிஜேபியோடைய தொகுதிகளுக்குள்ள உள்ஒதுக்கீடா அவங்க கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். இது ஒண்ணுதான் பாசிபிலிட்டி இருக்கே தவிர மத்தபடிக்கு பாமக, தேமுதிக, ஜி கே வாசன் மற்ற கட்சிகள் எல்லாத்தையுமே அவர் தனியா ஹேண்டில் பண்ணுவார். எடப்பாடி தனியா ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இது ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. பிஜேபியோடைய ரோல் இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாமக, தேமுதிக இந்த கட்சிகள் எல்லாரையும் பார்த்து பியூஷ் கோயல் மாதிரி ஒருத்தர் போய் பார்த்து இந்த கூட்டணியில இருந்தா என்னென்னலாம் அட்வான்டேஜ் அப்படிங்கறத அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்கள வந்து சீக்கிரம் ஒரு முடிவெடுக்க வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணலாம். அதிமுக கூட்டணிக்குள்ள பாமகவும் தேமுதிகவும் ரொம்ப நாள் கடத்தாமல் சீக்கிரம் வருவதற்கு அவங்க முயற்சி பண்ணலாம். இதுதான் அவர் பண்ண முடிஞ்சது. அது சக்சஸ் ஆகுதா இல்லையாங்கிறது அது தனி விஷயம். பட் இதுல அவர் முயற்சி பண்ணுவதற்கு வாய்ப்பு அதிகம். திஸ் இஸ் ஒன். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவர் வந்து போட்டி போடுறாரா அப்படிங்கிறது ஒரு ஒரு கேள்வி. ஏன்னா அவர் போட்டி போடுறாரு அப்படின்னா அவர் எந்த தொகுதியில் அவருக்கு நின்னா சௌரியமா இருக்கும் அப்படிங்கிறது அவர் முடிவு பண்ணணும். சோ அவர் ஒரு விருப்பப்பட்டியல் கொடுத்திருப்பாரு. எனக்கு இந்த 3-4 இடங்கள்ல நின்னா எனக்கு சௌரியப்படும் அப்படின்னு அவர் சொன்னார்னா அதுபடி அதை வந்து அவங்க பேசுவாங்க பிஜேபியில இருக்கிறவங்க. ஏன்னா பிஜேபியோட நோக்கம் இந்த தடவை என்னவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, அவங்க எவ்வளவு சீட்டு வாங்கினாலும் சரி சீட்டுகள்ல அவங்களுடைய வின்னிங் சான்சஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்க. சோ வின்னிங் ப்ராபபிலிட்டி அதுதான் அவங்களுடைய முக்கிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்க சொன்னீங்க இல்லையா ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறது இந்த தடவை என்ன பண்ணுவாங்கன்னா, போன தடவை 4 எம்எல்ஏக்கள் பாஜக வெற்றி பெற்றது. இந்த தடவை அது எவ்வளவு தூரம் மேக்சிமமா ஜெயிக்க முடியும்? ஏன்னா எண்ணிக்கையோடு இல்லாமல் வின்னபிலிட்டி ப்ராபபிலிட்டியும் இருக்கு. வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதை கேட்டு பெற்று அதுல வெற்றி பெற்று அதிக எண்ணிக்கையில் பாஜகவுடைய வேட்பாளர்கள் வந்து உள்ள நுழையணும் அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவங்க வந்து சீட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அது அண்ணாமலையா இருக்கலாம், முருகனா இருக்கலாம், ஹெச் ராஜாவா இருக்கலாம், தமிழிசையா இருக்கலாம், வானதியா இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்க யாராருக்குமே அந்த போட்டியில வந்து நின்னு நிக்கணும் அப்படின்னு வேலிடம் விரும்பும். சோ அதை எப்படி அவர் வந்து விருப்பப்படுறாரு, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன சீட் அவர் சூஸ் பண்றாரு அப்படிங்கறதெல்லாம் போக போக தான் தெரியும். ஓகே. இப்ப வந்து நம்ம பூத் கமிட்டிக்கு வருவோம். இது வந்து ஒரு பதிவான ஒரு விஷயம். இப்ப வந்து பூத் கமிட்டி ரிப்போர்ட்ஸ் அப்படி அத வச்சு நம்ம பார்க்கிறப்போ, அ நம்ம எதிர்பார்த்த மாரி திமுகவும், அதிமுகவும் அதிகமா பூத் கமிட்டி அமைச்சிருக்கிறதாகவும், 3வது இடத்துல பாஜக வருது. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வா படுகிறது. ஏன்னா வந்து பூத் கமிட்டி தான் பாஜக வந்து அதோட வீக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருந்த இடத்துல, இப்ப கிட்டத்தட்ட ஒரு 53,000 இடத்துக்கு மேல பூத் கமிட்டி அவங்க அமைச்சிருக்கிறதா வந்த தகவல் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாதகமா நீங்க பார்க்குறீங்களா? அதே சமயத்துல எந்த மாரி தொகுதிகள்லாம் பாஜகவுக்கு இப்ப சாதகமா அமையலாம்? முதல்ல வந்து பூத் கமிட்டி. பூத் கமிட்டிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷனோட ஒரு ஜீவநாடி மாதிரி. ம். ஏன்னா ஒரு கட்சி உயிரோட்டத்தோட இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து மேல் மட்டத்துல மட்டும் அந்த கட்சியுடைய அமைப்பு இருந்தா போறாது. இந்த கட்சியுடைய மேல் மட்டம், அதுக்கப்புறம் 2வது கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள், கிளை தலைவர்கள் அப்படின்னு போய்
கீழ் லெவல்ல இருக்கிற அந்த தொண்டர்கள் வரைக்கும் அது வைப்ரன்சி இருந்தா தான் அந்த கட்சி ரொம்ப வந்து உயிரோட்டத்தோட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கட்சிகள்லயே 2 பார்ட் இருக்கு. ஒண்ணு வந்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அதாவது லோக்சபா எம்பிஸ், ராஜ்யசபா எம்பிஸ், அசம்பிளில நின்று ஜெயிக்கிறவங்க சட்டசபையில. அதே மாதிரி கவுன்சிலர்ஸ் மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் நின்று ஜெயிக்கிறவங்க. இது ஒரு பார்ட். ஆனா எதுவுமே இல்லாம கட்சி இட்ட பணியை செய்யும் கூடு தொண்டர் படையை வைத்து பண்ணிருக்கிறவங்க அவங்க ஒரு பார்ட். சோ இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு ஆர்கனைசேஷன். ஏன்னா அந்த அந்த பீப்புளை வந்து பாத்துக்கிறது இந்த எலெக்டட் மெம்பர்ஸோட ஒரு டியூட்டி. அந்த எலெக்டட் மெம்பர்ஸை ஜெயிக்க வைக்கிறது இந்த பீப்புளோட டியூட்டி. இப்படிதான் சேர்ந்து ஒரு கட்சி அது செயல்பட முடியும். சோ அது பாஜக ரொம்ப நாளாவே அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா மோடி அமித்ஷா வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு வெல் ஆயில்டு மிஷினா மாத்திட்டாங்க. பிஜேபி அப்படிங்கறத வந்து ஒரு வெறும்ன வந்து ஒரு பெயரளவுல நடத்துற கட்சி அப்படின்னு இல்லாம வெற்றி பெறக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு உள்ளதா நம்ம அவங்க ஆக்கிட்டாங்க. சோ அதனாலதான் நீங்க பாக்குறீங்க இந்த சட்டசபை தேர்தல் மட்டுமல்லாமல் கேரளால நடந்த உள்ளாட்சி தேர்தலா இருக்கலாம், மகாராஷ்டிரால நடந்த உள்ளாட்சி தேர்தலா இருக்கலாம், நேத்திக்கு சமீபத்துல வந்த கோவா உள்ளாட்சி தேர்தலா இருக்கலாம், அருணாச்சல் பிரதேஷ்ல நடந்த உள்ளாட்சி தேர்தலா இருக்கலாம், எல்லாத்தையும் உள்ளாட்சி தேர்தல் முறைக்கணும் பிஜேபி வெற்றி பெற்று வராங்க. சோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா நான் வந்து இதை பாக்குறேன். அடுத்தது எந்தெந்த தொகுதிகள் வந்து பிஜேபிக்கு சாதகமான தொகுதிகள் அப்படின்னு கேக்குறீங்க. பிஜேபிக்கு தமிழ்நாடு முழுவதும் முன்ன இருந்த சூழ்நிலையை விட கொஞ்சம் பெட்டராவே இருக்காங்க அவங்க. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி 3வது இடத்துல ஒரு பூத் கமிட்டியை போடுறாங்க அப்படின்னா அத்தனை பேர் பிஜேபி ஒரு நம்பிக்கை புகுந்த ஒரு கட்சியாக ஒரு ரீச் அவுட் பண்ணிருக்கு. ஒரு கிராமங்கள் வரைக்கும் கிளைகள் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது இது உணர்த்துது. இது ஒரு பாயிண்ட். சோ ஒரு கம்பைன்டு பூத் கமிட்டி எடுத்து பாருங்க. அதாவது டிஎம்கே ஃபர்ஸ்ட், செகண்ட் ஏடிஎம்கே, தேர்ட் பிஜேபி அப்படிங்கும்போது செகண்டும் தேர்டும் சேர்ந்தாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட விட தாண்டிடுவாங்க. பூத் கமிட்டியுடைய அந்த ஸ்ப்ரெட்டை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். சோ இது ஒரு பாயிண்ட். அந்த கட்சியை வந்து ஒரு எப்பப்பெல்லாம் வந்து ஒரு வேக்குவம் கிரியேட் ஆகுதோ அந்த வேக்குவத்துக்கு நடுவுல அந்த கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு. நம்ம அது கேரளாலையும் பார்த்தோம். கேரளால யூடிஎஃப் எல்டிஎஃப்க்கு நடுவுல பிஜேபி வளருது. அதே மாதிரி ஆர்ஜேடி ஜேடியுக்கு நடுவுல பாஜக வளர்ந்தது பீகார்ல. சமாஜ்வாதி கட்சி மாயாவதி கட்சிக்கு நடுவுல யூபியில பிஜேபி வளருது. சோ இது போல மற்ற கட்சிகள் இருந்தாலும் அவர்களுக்கு நடுவுல ஒரு இடத்தை பிடிக்கிறது வந்து பிஜேபி வந்து தனித்தன்மையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 96ல பத்மநாபபுரம் தொகுதியை முதலாக பிஜேபி ஜெயிக்கிறாங்க. வேலாயுதம் அப்படிங்கிறவர் தான் முதல் எம்எல்ஏ பிஜேபிக்கு. ஏன்னா பெரிய ஆன்டி ஏடிஎம்கே வேவுக்கு நடுவுல அவர் ஜெயிக்கிறார் அந்த தொகுதியில. அப்புறம் ஒரு கேப் விடுது. அப்புறம் டிஎம்கேயோட எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிறாங்க 2001. அப்புறம் திரும்பி ஒரு பெரிய கேப். சோ இந்த முறை ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். போன முறைக்கும் போன்ற கடந்த பிஜேபியோட சூழ்நிலைக்கும் இந்த சூழ்நிலைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாக்குற போது இதுவரைக்கும் நடந்த சட்டசபை தேர்தல் எல்லாத்திலையும் பாஜக ஆளுங்கட்சியோட கூட்டணியா தான் இருந்து சந்திச்சிருக்காங்க. 2001 டிஎம்கேயோட கூட்டணியா இருந்து சந்திச்சாங்க. 2021 ஏடிஎம்கேயோட கூட்டணியா இருந்து சந்திச்சாங்க. சட்டசபையை சொல்றேன், நான் பார்லிமெண்ட்ல சொல்லல. சட்டசபையில பாத்தீங்கன்னா இது போலதான் அவங்க சந்திச்சிருக்காங்க. இந்த தேர்தல் 2026 முதன்முறையாக ஒரு எதிர்கட்சி கூட்டணியின் அங்கமாக இருந்து அவங்க தேர்தலை சந்திக்க போறாங்க. சோ இது ஒரு டிஃபரெண்டான ஒரு சினாரியோ அவங்கள பொறுத்த வரைக்கும். தொகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென் சென்னையில சில தொகுதிகள் இருக்கு. அதே மாதிரி தெற்குல நிறைய தொகுதிகள் இருக்கு. ஏன்னா தெற்குல எப்ப வந்து ஓபிஎஸும் டிடிவியும் இல்லாத சூழ்நிலையில அது வந்து ஒரு கிரவுண்ட் ஓபன் ஃபார் பிஜேபி. அது ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அங்க சவுத்துல வந்து அந்த டெமோகிராபிக் இஷ்யூஸும் அதுக்கு ஃபேவர் பண்ணுது. பிஜேபியும் அங்க வளர்ச்சி வருது, அடைஞ்சுக்கிட்டு வரத கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரத பார்க்க முடியுது. கொங்குல ஒரு சில தொகுதிகள் கேட்டு பெறலாம். ஏன்னா கொங்கு வந்து பிஜேபிக்கு வந்து ஏடிஎம்கே நிறைய சீட்டு நிக்கணும்னு நினைப்பாங்க போன தடவை மாதிரி. சோ அதனால அவங்களோட சீட் வந்து கொங்குல கம்மியா இருக்கும். பட் கொங்குலயும் அவங்க வாங்குவாங்க. டெல்டாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. சோ டெல்டால வந்து 1-2 தொகுதிகளை தாண்டி அவங்க வாங்குறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதே மாதிரி வட தமிழகத்திலையும் 1-2 தொகுதிகளை தாண்டி வாங்குறது கம்மி. சோ ஓவராலா பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை, வட தமிழகம், கொங்கு, தென் தமிழகம், அதே மாதிரி டெல்டா
சோ இது எல்லா இடத்துலயும் அவங்க நிக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த விகிதாச்சாரம் வேறுபடும். கொங்குலயும் சவுத்துலயும் கொஞ்சம் நிறைய நிப்பாங்க. சாரி, சவுத்துல நிறைய நிப்பாங்க. கொங்குலயும் சென்னை ரீஜன்லயும் கொஞ்சம் குறிப்பிடத்தக்க இடங்கள்ல வெற்றி பெறக்கூடிய சாத்திய உள்ள இடங்கள்ல நிப்பாங்க. வட தமிழகம், டெல்டா அதுல எல்லாம் ஓரளவுக்கு எங்க பவர்ஃபுல்லா இருக்காங்களோ அங்க நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுதான் அவங்களோட ஓவரால் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே சார். இப்ப இப்போ நம்மளுடைய சென்ற சந்திப்புல நம்ம செஃபாலஜிஸ்ட் ஜேவிசி ஸ்ரீராம் அவருடைய அனாலிசிஸ் படி அவர் செஞ்ச ஒரு 100 தொகுதி அனாலிசிஸ் படி என்டிஏக்கு ரொம்ப அதிகமா வந்து வட தமிழகத்துல ஆதரவு இருக்கிறதா பார்த்தோம். இப்ப வந்து திரு ரங்கராஜ் பாண்டே, சாணக்யாவோட தலைமை ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே அவருடைய கணிப்பின்படி, இப்ப தற்போதைய சூழ்நிலையில் 37% அதிமுகவுக்கும், பாஜகவுக்கும் இணைந்து இருக்கிறதாகவும், 35% அதாவது 2% கம்மியா டிஎம்கேக்கு இருக்கிறதாகவும், 20லேருந்து 25% தாவேக்காவுக்கு இருக்கிறவும் அவருடைய கணிப்பு சொல்றது. இந்த கணிப்புப்படி பார்த்தானா அதிமுகவுக்கு வந்து ஒரு லீட் இருக்கிற மாதிரி தெரியுது. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வந்து என்னன்னா, டிஎம்கேவோட பெரிய பலம் அவங்களோட கூட்டணி. சோ அவங்க சிந்தாம சதராம ரொம்ப வருஷமா அதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. 2016 தேர்தலுக்கு அப்புறம் 2017, 18 அந்த கூட்டணியை அவர் வடிவமைச்சார். ஸ்டாலின் இருந்துதான் அதை வந்து ஃபுல் ஷேப்புக்கு கொண்டு வந்தார். அதுல இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் இவங்களெல்லாம் உள்ளடக்கிய ஒரு கூட்டணி, மதிமுகவையும் அதுல சேர்த்துக்கிட்டாரு. சோ அதை வந்து அந்த டயத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் அதை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இப்ப டிஎம்கேக்கு நீங்க பாக்குற இந்த ஓட்டு பெர்சன்டேஜ் டிஎம்கேயோட தனிப்பட்ட ஓட் பெர்சன்டேஜ் கிடையாது, அது கூட்டணிக்கு உண்டான ஓட் பெர்சன்டேஜ். இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, டிஎம்கே 2019க்கு அப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய செல்வாக்கை இழந்து வருகிறது. 2019 தான் அவங்களுடைய பீக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஒரு பிம்ப அரசியலை கட்டமைத்தார்கள். ஒரு பிஜேபி மோடினாலே வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து அவங்க அதை பண்ணாங்க, ஸ்ட்ராட்டஜிக்கா பண்ணாங்க. அதுல அவங்களுக்கு பெனிஃபிட்டும் கிடைச்சது. ஆனா 2019 கிடைச்சது கூட 2021 அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. 2019 அவங்களோட ஓட் பெர்சன்டேஜ் அப்படியே 21 வச்சு பார்த்திருந்தா 200 சீட்டுக்கு மேல கிடைச்சிருக்கும். ஆனா அவ்வளவு சீட் கிடைக்கல. கம்ஃபர்டபுளா ஜெயிச்சாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பல வாக்குறுதிகளை கொடுத்துத்தான் ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தாங்க. கூட்டணியும் வச்சு பல வாக்குறுதிகளையும் கொடுத்து டபுள் ஆன்டி இன்கம்பன்சி ஒரு காரணம். ஏடிஎம்கே 10 வருஷம் ஆண்டுட்டாங்க. சோ இவ்வளவு ரீசன்னாலதான் டிஎம்கே அப்ப வர முடிஞ்சது 2021 பொறுத்த வரைக்கும். 2024 கூட்டணிகள் கட்சிகள் பிளந்திருந்தாங்க. அதுல பல காரணங்கள் உண்டு. பிஜேபியும் தனியா போகணும்னு விருப்பப்பட்டாங்க. ஏடிஎம்கேயும் வந்து பிஜேபியோட அந்த சூழ்நிலையில கூட இருக்கிறதுக்கு விருப்பப்படல. சோ அவங்க ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தேர்தல் தோல்வி 2 பேருக்குமே தேவைப்பட்டது. சோ அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதனாலதான் ஒரு வருஷம் முன்னாடியே, தேர்தலுக்கு ஒரு வருஷம் முன்னாடி இந்த கூட்டணியை வந்து அவங்க ஃபார்ம் பண்றாங்க. சோ இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு கிடைக்கிற அந்த 37% கரெக்டா தப்பா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து ஒரு டைரக்ஷனை காட்டுது, ஒரு திசையை காட்டுகிறது. நான் எப்படி இதை பாக்குறேன் அப்படின்னா, திமுகவுக்கு ஆட்சிக்கு எதிரான பெரிய அதிருப்தி தமிழ்நாட்டில் நிலவுவதை நான் பார்க்கிறேன். அது வந்து பல மட்டங்கள்ல நம்ம பார்க்கிறோம். பொதுமக்கள் அப்படிங்கிறத தவிர்த்து அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், இது போன்று மக்களும் ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வந்து நம்ம மாத்தி ஓட்டு போடலாம் அப்படிங்கிற அந்த ஃபேக்டர், விஜய் அப்படிங்கிற ஒரு புது பினாமினா, அவர் வந்து எத்தனை ஓட்டுகளை பிரிக்க போறார் அந்த ஃபேக்டர். சோ இது எல்லாமே திமுகவுக்கு பாதகமான சூழ்நிலையை உருவாக்கி வருகிறது. ஆனா இந்த ஆன்டி டிஎம்கே அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கான்ஸ்டிடியூவன்சி, ஒரு பெரிய ஸ்பேஸ். அதற்கு அண்ணா திமுக மட்டுமே உரிமை கொண்டாடி கொண்டிருந்தது ஒரு காலத்துல. இப்போது விஜயும் ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு. சோ விஜய் பிரிக்க போவது யார் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஏன்னா 2 பேர் இருக்கிற போது இருக்கிறத விட 3ஆவதா ஒருத்தர் வரும்போது அந்த தேர்தல் களம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக ஆகிறது. சோ அப்ப என்ன ஆகுது, அந்த பெர்சன்டேஜ் யார் அவர் பிரிக்கிறார் அப்படிங்கறது பொறுத்தது. சோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பாக்குறேன். சோ இது எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. பட் திமுக கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய செல்வாக்கை இழந்து வருகிறது அப்படின்னு நான் பாக்குறேன். பட் தாவேகாவுக்கு வந்து ஒரு 20% இருக்குமா
அப்படிங்கிறது ஒரு டவுட்ஃபுல். மேபி இன்றைய சூழ்நிலையில இருக்கலாம். பட் எலெக்ஷன் செல்ல செல்ல, தேர்தலை நெருங்கும் போது மக்கள் 2 விதமாக ஓட்டளிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, கட்சியின் அடிப்படை இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடிப்படையிலேயே அவங்க போடலாம். இது ஒரு பாயிண்ட். இல்லைன்னா திமுகவை வீழ்த்தக்கூடிய சாத்தியம் உள்ள கட்சியோ கூட்டணியோ எது அப்படின்னு பார்த்து அவங்க பக்கம் மொத்தமான ஓட்டுகள் ஜாஸ்தி விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ அந்த 3வது கட்சி கம்மியா ஓட்டு விழுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால யாரு ரொம்ப சீரியஸா இந்த எலெக்ஷனை தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வெற்றி தோல்விகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சார், இப்ப நம்ம தாவேகாவ பத்தி பேசினோம். அது தொடர்பா இன்னும் ஒரு செய்தி இப்ப உலா வர ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா இன்றைய தினத்துல. கேரள காங்கிரஸ் தலைவர் கே.சி. வேணுகோபால் அவர்கள் ஒரு முக்கியமான தாவேகா நிர்வாகியை சந்தித்ததாகவும், அது விஜயா கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. இது அவங்க சந்திப்புல என்ன முக்கியத்துவம்னா, அவங்க கேரளால ஆரம்பிச்சு தாவேகாவோட காங்கிரஸை இணைக்க ஒரு ஒரு ஆதரவு கட்சியா கொண்டு வரலாமா அப்படின்னு பார்க்கிறதோட, இன்னொரு விஷயம் என்னன்னா, திரு ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு சென்றதாகவும், அங்கு பாஜக தலைவர்களுடன் பேசி என்டிஏவில் கொண்டு வரலாமா என்ற ஒரு முயற்சி நடந்தபோது, பாஜக அவங்களுக்கு சொன்ன தகவல் என்னன்னா, நீங்க என்டிஏக்குள்ள வர வேண்டாம். அதுக்கு பதிலா டிஎம்கேயோட கூட்டணிய ஸ்ப்ளிட் பண்ணுங்க. காங்கிரஸ் அங்கேருந்து கொண்டு வந்து, நீங்க காங்கிரஸோட சேர்ந்து ஒரு ஸ்ப்ளிட்ட உருவாக்கினா, டிஎம்கேவோட வாக்கு சதவீதம் இன்னும் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. அதுதான் நீங்க என்டிஏவோட சேர்றத விட ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜியா, ஒரு வியூகமா இருக்கலாம். அப்படின்னு அவங்களுக்கு ஒரு புத்திமதி சொன்னதாகவும், அந்த ஒரு தொடர்புல இன்று இப்ப கே.சி. வேணுகோபால் சந்திக்கிறத பார்த்தோம்னா, காங்கிரஸ் டிஎம்கேலேருந்து வெளில வந்து தாவேகாவோட இணையறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறதாகவும் பேசுறாங்க. இத பத்தி உங்க கணிப்பு என்ன? நல்ல ஒரு கொஸ்டின். ஆனா இதுல நான் இத வேற மாதிரி பாக்குறேன். ஃபர்ஸ்ட் அதிமுக, பாஜக இந்த கூட்டணி, இந்த என்டிஏவோட கூட்டணியோடு தாவேகா சேருவதற்கு வாய்ப்பு மிகவும் கம்மி. ஏன்னா 2 பேரோட ஓட் அந்த பேங்கே வேற. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெல்லாகவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. சோ தாவேகாவும் சரி, அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி, பிஜேபியோட வாங்க நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கூப்பிட்டு இருக்காங்க. பட் இவர் வந்தாருன்னா அதனால பிரச்சனைகள் தான் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா அவர் வந்தாருன்னா அவருக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்கறது? சோ அவருக்கு இவ்வளவு சீட்டு கொடுத்தா ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய கட்சிகளுடைய நிலைமை என்ன? சோ அவங்களுக்கு கம்மியா கொடுத்தாங்கன்னா அவங்க எந்த அளவு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க? இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்கு. சோ அவர் உள்ள வரதை விட வெளியில இருக்கிறது தான் பாஜகவுக்கும் அதிமுகவுக்குமே நல்லது, என்னை பொறுத்தவரை. கரெக்ட். ஏன்னா நேற்று கூட நயனா நாகேந்திரனும், இன்று திரு தமிழிசை அவர்களோ திருப்பியும் தாவேகாவை அழைச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த கேள்வி வருது. நீங்க தொடங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே சரி, யாரா இருந்தாலும் உங்களுடைய என்னன்னா, திமுகவை வீழ்த்தணும்னால எல்லாரும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொன்னது எல்லா நேரமும் 1 1 2 ஆகணுங்கிற அவசியமே கிடையாது. அரசியலை பொறுத்த வரைக்கும் 1 1 11 ஆகலாம், 1 என்றும் 0 கூட ஆகலாம். அதனால ஒரு பொருந்தா கூட்டணி வரதை விட இருக்கக்கூடிய கூட்டணியை உறுதி செய்து அதை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போறதுதான் அவங்களுக்கு வெற்றியை அதிகப்படுத்தும், வாய்ப்பு அது அதிகப்படுத்தும். வேணுகோபாலை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கேரள காங்கிரஸ் தலைவராக மட்டும் நம்ம பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் அவர் காங்கிரஸ் உடைய அமைப்பு செயலாளர், ஆர்கனைசிங் செக்ரட்டரி. இது ஒரு பாயிண்ட். எப்படி பிஜேபிக்கு BL சந்தோஷோ அதை போல காங்கிரஸுக்கு இன்றைய சூழ்நிலையில கே.சி. வேணுகோபால். இது ஒரு பாயிண்ட். 2வது, அவர் விஜயோட வர விரும்புறாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கொஸ்டின். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விஜய் அப்படிங்கிறவட காங்கிரஸ் போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. விஜயை பயன்படுத்தி தன்னோட பேர வலிமையை அதிகப்படுத்தி ஜாஸ்தி சீட்டு வாங்கணும், டிஎம்கே ஜாஸ்தி சீட்டு வாங்கணும் தான் காங்கிரஸ் விருப்பப்படுவாங்க. ஏன்னா முன்ன காங்கிரஸுக்கு ஒரு போக்கடமே இல்லாம இருந்தது. திமுக ஒண்ணு மட்டும்தான் வாய்ப்பா இருந்தது. அதனால திமுக கொடுக்கறத வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப விஜய்னு ஒருத்தர் இருக்காரு. சோ விஜயை காரணம் காட்டி, இதை பாருங்க, எங்களுக்கு நல்ல ஆஃபர் விஜய் கொடுக்குறாரு, சோ நீங்க எங்களுக்கு நிறைய சீட் கொடுத்தா உங்களோட இருப்போம், இல்லைன்னா விஜயோட வாய்ப்பை நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். சோ விஜய் காரணம் காட்டி இவங்க தன்னோட பேர வலிமையை கூட்டிக் கொள்ள முடியும், அவ்வளவுதான் பண்ணுவாங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும் விஜய நம்பித்தான் காங்கிரஸ் கூட்டணி இருக்கு, யூடிஎஃப் இருக்குங்கிறதே கிடையாது. யூடிஎஃப் ஆல்ரெடி அங்க பலமாக இருக்கிறது. ஏற்கனவே நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நடந்து முடிந்த 6 கார்பரேஷன்ல 4 கார்பரேஷன் யூடிஎஃப்
காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி முஸ்லீம் லீக் இருக்கு, பல கேரள காங்கிரஸ் பிரிவுகள்னு இருப்பாங்க நிறைய பேரு. சோ அவங்களுடைய பல கூட்டணி இருக்கு. சோ அதனால காங்கிரஸுக்கு விஜய் தான் தேவைங்கிறது அவசியம் இல்லை. விஜய் ஒரு அடிஷனல் ஃபேக்டர், அவ்வளவுதான். சோ தமிழ்நாட்டை தாண்டி விஜய் அவங்க காங்கிரஸ் யூஸ் பண்ணிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது. ஏன்னா யூடிஎஃப் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால பேச்சுக்கள் நடைபெறும். அப்பப்ப அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. சோ விஜய்க்கு சில தேவைகள் இருக்கலாம், காங்கிரஸ்க்கு சில தேவைகள் இருக்கலாம். ஆனா முன்ன இருந்த மாதிரி இல்லாம வாய்ப்பை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு விஜயை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. விஜய் எப்படி பண்ணுவாருன்னா, பாருங்க காங்கிரஸ் எங்களோட பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஒரு அல்டர்னேட்டிவா, தன்னோட ஒரு ரியல் அப்போசிஷன் பார்ட்டியா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுவதற்கு அவர் அதை பயன்படுத்திக் கொள்வார். அவ்வளவு. ஓகே சார். கடைசியா ஒரு கேள்வி. இப்போ இந்த கிறிஸ்துமஸ் சமயமா இருக்கிறதுனால, மீண்டும் இந்த மதச்சார்பின்மை, அந்த மத நல்லிணக்கம் அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டுல ஒரு பேச்சு பொருளா ஆயிட்டு வருது. குறிப்பா ஜோசப் விஜய், அவர் ஏன் நான் ஜோசப்ன்னு சொல்றேன்னா, அவர் பைபிள்ல ஜோசப் அப்படிங்கிற ஒரு கேரக்டர எடுத்துக்கிட்டு, அவர அவருடைய சகோதரர்கள் கிணத்துக்குள்ள தள்ளி விடுறதாகவும், அவர் மீண்டும் வெளியில ஒரு அரசராகவும் ஒரு குட்டி கதைய சொல்லி, அது மூலமா தன்ன ஒரு விதமா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார் மத சார்பின்மையா. சோ இந்த மத சார்பின்மைங்கிறது மீண்டும் ஒரு எலக்ஷன் இஷ்யூவாக தமிழ்நாட்டுல மாற வாய்ப்பு இருக்கா? அது அது இப்படி நடந்தான்னா யாருக்கு அது சாதகமா அமையும்? உங்க கணிப்புல மத சார்பின்மைக்கோ, மத நல்லிணக்கத்துக்கோ இருக்கிற வித்தியாசம் என்ன? ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல இந்த மத சம்பந்தமான ஒரு தேர்தல் பிரச்சாரம் எடுபடாது. அது மத சார்பின்மைக்கும் வேல்யூ கிடையாது, மத சார்புக்கும் வேல்யூ கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதெல்லாம் ஒருத்தர் அவங்களே ஏமாத்திக்கிற விஷயம். சோ மைனாரிட்டி ஓட்டு வந்துருச்சுன்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறதும், மெஜாரிட்டி ஓட்டு வந்தா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதும் கிடையாது. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க நிறைய கோயில்கள் இருக்கு, அங்கங்க அவங்க கோயில்களுக்கு எக்கச்சக்க கூட்டம் போயிட்டு இருக்கிறது. போகிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய குடும்ப நலனுக்காக அவங்க போறாங்க. அரசியல் அப்படிங்கறத அவங்க தள்ளி வைக்கிறாங்க. ஆன்மீகத்தையும் அரசியலையும் அவர்கள் பிரித்து பார்க்கிறார்கள். தமிழக மக்கள் பிரித்து பார்க்கறாங்க. அதுதான் அவங்களுடைய ஒரு கேரக்டரிஸ்டிக்கா இருக்கு. அதுக்கு காரணமும் இருக்கு. வடக்குல எல்லாம் பாத்தீங்கன்னா பல படையெடுப்புகளை, அந்நிய படையெடுப்புகளை ஃபேஸ் பண்ணாங்க. வடக்குல ஜாஸ்தி ஃபேஸ் பண்ணாங்க. சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ரிலிஜன் பேஸ்டா இருக்கிறத ஒரு ஓட் பேங்கா அவங்க உருவாகி இருக்காங்க. தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது. தமிழ்நாட்டுல ஜாதி ரீதியாக பிரிந்து இருக்கிறார்கள். அவங்க மத ரீதியாக ஒற்றுமை எல்லாம் இல்ல, ஜாதி ரீதியான பிரிந்திருப்பதுதான் தமிழ்நாட்டுடைய ஒரு தன்மையாக இருக்கிறது. சோ இது ஒரு பாயிண்ட். தமிழ்நாட்டுல என்னைக்குமே கவர்னன்ஸ் அண்ட் மிஸ்கவர்னன்ஸ், இதுதான் மேஜரான ஒரு விஷயம். இன்கும்பென்ட், ஆன்டி இன்கும்பென்ட். ஒரு தடவை 5 வருஷம் கொடுப்பாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. இல்லைன்னா அவங்க இன்னொரு அடுத்த எலெக்ஷனுக்கு மாத்தி போடுறாங்க. இது ஒரு பேட்டர்ன் ஒண்ணு இருந்துகிட்டு இருக்கு. ஒரு சில நேரங்கள்ல மட்டும் ஏடிஎம்கேல, பர்டிகுலரா எம்ஜிஆர் இருந்த போதும், ஜெயலலிதா ஒரு தடவை இருந்த போதும் அந்த ஆன்டி இன்கும்பன்சி போக்கை மாற்றி அமைத்தார்கள். அவங்களே திரும்ப ரீஎலெக்ட் ஆனாங்க. மற்றபடிக்கு டிஎம்கே இருந்த போது மாற்றி போட்டிருக்காங்க மக்கள். ரெண்டாவது கவர்னன்ஸ் பாக்குறாங்க. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி ஒழுங்கா பண்ணிருக்காங்களா, ஊழல் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஊழல் இருக்கிறதா, அவங்களுடைய ஜாபுக்கு ப்ராப்ளம் இல்லாம இருக்குதா, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இல்லாம இருக்குதா. கரப்ஷன் இந்த சென்ஸ் என்னன்னா, அவங்கள ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போறாங்க, அங்க அவங்கள நடத்தப்படுற விதம், அதே மாதிரி அரசு ஊழியர்கள் அவங்களோட டிமாண்ட்ஸ். சோ இது போன்ற பல விஷயங்கள் இது ஒரு ஓவராலா ஒரு தேர்தலை தீர்மானிக்கும். சமயத்துல சில இஷ்யூஸ் ஃபிளேர் அப் ஆகும். கம்யூனல் இஷ்யூஸ் நீங்க சொல்றீங்க இல்லையா, அது சில எலெக்ஷன்ல ஃபிளேர் அப் ஆகும். அது ரொம்ப ரேர். இப்ப 98ல கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட் ஒரு இஷ்யூ ஆஃப் ஃபிளேர் அப் ஆச்சு. லோக்சபா எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த சம்பவம் அது. சோ இப்போ நீங்க இப்ப இந்த ஆண்டாள் இஷ்யூன்னு எடுத்தாங்க, அது ஒன்றும் பெருசா ஒரு ஃபிளேர் அப் ஆகல. ஏன்னா அது அந்த நேரத்துல சில மீடியா ஹெட்லைன்ஸை கிராப் பண்ணுவதற்கு உதவி செய்கிறது. அதே மாதிரிதான் இப்ப இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ, இதையே அவங்க ஒரே நாள்ல முடிச்சிருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அதை அரசு இவங்க டிஎம்கே தான் ரொம்ப இழுத்தாங்க. அது அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போனது திமுக தான். அதனாலதான் உங்களுக்கு இப்ப பெருசா உங்களுக்கு தெரியுது. உங்க டே டு டே ஆக்டிவிட்டிஸ்லயே இது ரொம்ப கிராப் ஆகிறதா நம்ம பார்க்கிறோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரியல் எலெக்ஷன் இஷ்யூஸ் தான் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கல. கூட்டணி, வேட்பாளர்கள், கவர்னன்ஸ் அண்ட் மிஸ்கவர்னன்ஸ் அண்ட் ஜாதி,
இதுதான் ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிசைடிங் ஃபேக்டர்ஸா நம்ம சொல்லலாம். வெரி குட். நேயர்களே, உங்களுடைய தொடர்ந்து நீங்க எங்களுக்கு சேனலுக்கு தந்து கொண்டிருக்கும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க் யூ ஸ்ரீகுமார் சார். மீண்டும் ஒரு சந்திப்பில் உங்களோட கணிப்புகளையும், கருத்துக்களையும் பெறுவோம். நன்றி. நன்றி. வணக்கம். ஜெய் ஹிந்த்.